மோடி பேசுறது இருக்குல்ல, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவூல சாவி எவ்வளோ நாள் பிரச்சனை? 1980லேருந்து அது என்னவா இருந்தாலும் ஒரு தேசிய இன பிரச்சனையை தாண்டி தேர்தலாக இருந்தாலும் சரி, வேற அரசியல் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி போக முடியாது. ஏன்னா அவன் வந்து அங்கேருந்து இந்தியா முழுவதும் பண்ணுறான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, நேபாளத்தில், அது மாதிரி இப்போ மாலத்தீவில் பல இடங்கள்ல இவங்களுடைய ஆதிக்கம். வளம் ஃபுல்லாக தென் மாநிலங்கள் இருக்குது, அரசியல் அதிகாரம் ஃபுல்லாக வட மாநிலத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்தந்த மாநில செய்திகளை பேசித்தான், அந்தந்த தேசிய செய்திகளை பேசித்தான் அரசியல் நடத்த முடியுங்கிறது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதற்கான எதிராக நடக்கும். ராகுல் பிரதமராக இருந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் மாநில கட்சிகள் தயவில் தான் வரும். இந்த கட்சிகள் வந்து வேண்டான்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படியான சூழல் இருக்கும்போது கூட மாறா என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவை வலுப்படுத்த, இந்தியாவை பாதுகாக்க அப்படிதான் போகிறது. அப்போ திராவிட கட்சி என்பது என்னன்னா, தமிழ் இனத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் துரோகம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் இருக்கும். திமுக எழுப்பிய போராட்டம் தான் அது, அந்த உணர்வு தான் அது. ஆனால் அந்த போராட்டம் உண்மையான எல்லைக்கு போகும்போது இவர்கள் வாபஸ் வாங்க. இந்திரா காந்தி வெளிப்படையாக வந்து தேர்தல் போது நான் கீழே குனிங்கிறது தான் கேட்டேன். அவர்கள் படுத்தே விட்டார்கள். ஆமாம், நம்ம ஓப்பனாக சொல்லிச்சு. எப்படிங்க இந்த ஒரு இனப்படுகொலை செய்த காங்கிரஸுக்கு வைகோ ஓட்டு கேட்குறாரு, நம்ம திராவிட கழகத்து தம்பிகள் நம்ம எல்லாம் ஏபிசி இருக்குல்ல எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க. எப்படி இது? இப்போ இன்னைக்கு இங்கே ஒரு தேசிய உரிமை பற்றி பேசப்படாத இடம் தமிழ்நாடு தான். இந்தியா என்பதற்கு யார் இருந்தாலும், காங்கிரஸோ பிஜேபியோ யார் இருந்தாலும், தமிழின பகை என்பது அதனுடைய இன்பில்ட். இன்னைக்கு உங்களை சார்ந்தவன் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ண போறான்னா, இதில் தான் குடும்பத்தில் வேண்டியவங்களுக்கு என்ன மாதிரி பதவி வாங்கிக்கலாம் இதுதான் யோசிப்பாங்களே தவிர, இதை பயன்படுத்தி நம்முடைய மாநில உரிமைகள் தப்பு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை சந்தித்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரிசாவில் பேசினது குறித்தும், மோடி ஒரிசாவில் பேசினது குறித்தும் பேச போகிறோம். ஐயா வணக்கம். 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 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அமித்ஷா வந்து ஒரு ஒடிசாவில் மண்ணின் மைந்தன் ஆளாமல் ஒரு தமிழனை வந்து ஆட்சி பண்ணுறதா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அதே போல் வந்து மோடியும் வந்து பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படி மாதிரி பேசியிருக்காரு. ஒரு இந்திய தேசிய கட்சி, இந்தியத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி, இந்து மதம் அப்படி பேசுகிற கட்சி ஏன் வந்து இந்த விஷயத்தை அப்படி கையில் எடுக்கணும்? இது எப்பயுமே அனைத்து இந்திய கட்சிகள் தனக்கு தேவைப்படும் போது தான் இந்திய ஒற்றுமை, இந்திய பாதுகாப்புன்னு பேசுவாங்க. ஏன் வந்து அந்தந்த மண்ணின் செய்திகளை தான் பேசுவாங்க. நீங்கள் இப்போ இங்கே வந்தால் தமிழில் வணக்கம்னு சொல்கிறது, இப்போ இந்த கணியன் பூங்குன்றன் பாட்டெல்லாம் சொல்கிறது இருக்குல்ல, இது அந்த மாதிரி. அது ஒரு பக்கம் அந்தந்த ஊரில் வந்து நானும் உங்கள் ஊருக்காரங்க தான், அவங்க நேசிக்கிறவன் தான் சொல்லிக்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ இந்த தேர்தலில் வந்து அதை பேசுகிறதுக்கான காரணம், ஒரியா மண்ணோடு ரொம்ப ஒரு இணைந்து அந்த கட்சியை வலுப்படுத்தி இருக்கிற ஒரு பிஜு ஜனதா தளத்தை அவர் நவீன் பட்நாயக். அதில் அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதி போல் அவர் கார்த்திகை பாண்டியன் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்காரர் இருந்தால் கூட அவர் கிட்டத்தட்ட அங்கேயே இதாக இருக்கிறார். ஒரு 20 ஆண்டுகளாக அங்கேயே சிவில் சர்வீஸில் இருந்து பெரிய அளவுக்கு அந்த அவருடைய பணிகள் காரணமாக பல விருதுகளை வாங்கினவர். அந்த அவருக்கு நம்பகமான அளவு இருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தபோது இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே இருக்க இந்த சலசலப்பை பயன்படுத்தி பிஜேபி தலையிட்டு அந்த கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும்போது அதை பாதுகாத்து கொடுத்ததில் பாண்டியனுடைய தமிழ்நாட்டில் அதிமுக பண்ணுற மாதிரி. ஆமாம், அது மாதிரி பண்ணாங்க. ஏன்னா பண்ணாங்க அதிமுக வச்சு அந்த பிளவு பயன்படுத்திட்டு வண்டியை ஓட்டிட்டாங்கல்ல. 2 பக்கமும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சேரவும் விட மாட்டாங்கல்ல. அந்த மாதிரியான முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதில் அந்த பாண்டியன் அதுக்கான ஒரு அதை பண்ணிட்டார். அதனால் அவர் நவீன் பட்நாயக் அவர் மேலே எதிர்கணிச்சிங்க. இப்போ அதை வந்து என்னென்னா, சில பேருக்கு அதில் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலத்துக்காரரு நம்ம ஊரில் வந்து அடுத்த நாளை தலைவராக வந்துட்டார் அப்படின்னு பிஜு ஜனதா தளத்துக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கலாம். அதை பயன்படுத்துறது என்ற ஒரு கீழான உத்தி தான்.
அது எந்த அளவுக்கு போயிட்டாரு. நீங்கள் வந்து மோடி பேசுனது இருக்குல்ல, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த கருவூல சாவி எவ்வளோ நாள் பிரச்சனை? 1980லேருந்து அந்த பிரச்சனை. இப்போ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தேர்தல் போதும் அதை எடுப்புறாங்களாம். அதை அங்கே சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தேர்தல் போதும் சாவி எங்கே அப்படின்னு ஒரு பிரச்சனை. இப்போ அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அதுக்கான ஒரு விசாரணை குழு போட்டு அது விசாரணை நடத்திக்கிட்டு. இப்போ நீ வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீ அந்த விசாரணை கமிஷனில் போய் சொல்லு எவன்கிட்ட போயிருக்குன்னு. உனக்கு நீ இப்போ தலைமை அமைச்சராக இருக்கிற, எல்லா அதிகாரமும் எல்லா தகவல்களும் உனக்கு இருக்குது. தேர்தல் பரப்புரையில் அப்படி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரியா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன உணர்வை, மொழி உணர்வை பயன்படுத்தி தனக்கு ஓட்டு வாங்குறது என்பது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதே இவர் என்ன குஜராத் மோடி வந்து வாரணாசியில் நிற்கிறார்ல, ராமதாபத்தில் நிற்க வேண்டியது தானே. அகமதாபாத்துக்காரர் வந்து வாரணாசியில் நிற்கிறார்ல. இந்த நிர்மலா சீதாராமனை எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே சொல்லி விட்டு அவங்கள மந்திரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க வந்து தங்களுடைய பதவி தேவைக்கு இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருப்பாங்க. ஆனால் என்ன அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பிரச்சனை என்னென்னா, என்னவா இருந்தாலும் ஒரு தேசிய இன பிரச்சனையை தாண்டி தேர்தலாக இருந்தாலும் சரி, வேறு அரசியல் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி போக முடியாது. ஏன்னா அது இயல்பு, அது ஒரு இயல்பு. நீங்கள் வந்து அதை இவர்கள் விரும்பாவிட்டாலும் அது வரதுனால தான் அதை பயன்படுத்தி பேசுகிறாங்க. அதில் நீங்கள் இந்த அமித்ஷா பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா, அவரை விடலாமா போகலாமான்னு ரொம்ப மோசமாக கத்துறாரு. இப்போ இவங்களை வந்து இது பேசுகிறதுக்கு இவர்களுக்கு என்ன யோகியதை? நீங்கள் அங்கே ஒரிசா மண்ணிலிருந்து ஒருத்தன் பேசினாங்க கூட பரவாயில்ல. ஒரிசாவில் கூட பிஜு ஜனதா தளத்துக்குள்ளேயோ அல்லது அங்கேயே இருக்கக்கூடிய வேறு ஆட்களோ பேசினா கூட அது ஒரு பொருள் இருக்குது. அது அவன் பதவி போட்டிக்கு கூட பேசியிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பொருள் இருக்குது. உனக்கு என்ன வேலை இதில்? நீயே வேறு இடத்துல நிற்கிறவன். அப்போ என்னென்னா அதை பயன்படுத்துறதுங்கிறது தான் இவருடைய பதவி அரசியலுக்கு பயன்படுத்துறது என்பது தான். ஏன் அப்படி பேசுகிறாங்க, பயன்படுத்துகிறாங்கன்னா பயன்படும் பொருளாக அது இருக்குது. அப்படி பயன்படுத்த முடியுங்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால தானே மக்கள் மத்தியில் அந்த மொழி உணர்வு, இன உணர்வு என்பது இயல்பான உணர்வாக இருக்குது. இப்போ இங்கே மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் வந்து அமித்ஷாவை அவுட் சைடர்னு சொல்கிறாங்க. குஜராத்திகளினுடைய ஆதிக்கத்திற்கு வங்காளத்தை விட்டு விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மை அது. ஏன்னா இந்தியா முழுவதும் முதலாளிகள் என்ற பெயரால் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குஜராத்திகள், மார்வாடி சேட்டுகள் தான். ஏன்னால் அது வந்து எல்லா இடத்துலையும் அந்நியர்கள் தான். அவனுக்குன்னு இருக்கிற பகுதி சிறு பகுதி. மார்வாடி என்ன உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறு பகுதி, அது ராஜஸ்தானில் ஒரு சிறு பகுதி. அவன் வந்து அங்கேருந்து இந்தியா முழுவதும் பண்ணுறான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய பெரிஃபரி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இப்போ அஸ்ஸாமில், இது அஸ்ஸாம்ங்கிற இதில் வந்து நேபாளத்தில், அது மாதிரி இப்போ மாலத்தீவில் பல இடங்களில் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகம். அதனால் எல்லா நாடுகள்லேயுமே மார்வாடி எதிர்ப்பு தான் இந்திய எதிர்ப்பாக வரும். மார்வாடி எதிர்ப்பு என்பது தான் இந்திய எதிர்ப்பாக வரும். எல்லா இடங்கள்லையும் இவனுங்க தான் அங்கே போய் ஆமாம், அவங்க வந்து ஒரு இந்திய அரசியலை வச்சு அவங்க பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்து அரசியல் பேசுனாங்க. அது தேஞ்சு போச்சு அந்த ரெக்கார்டு. இப்போ நீங்கள் வந்து ஜனவரி மாதம் இந்த ராமர் கோயில் கட்டினதே தேர்தலுக்கான கிராண்ட் டிசைன் தான். அந்த கோயிலை கட்டிட்டு எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்து ஃப்ரீ ட்ராவல் அழைச்சிட்டு போனாங்கல்ல, ஃப்ரீயாக எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்து தொடர் வண்டித்துறையில் ஃப்ரீயாக அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸை வச்சு கரெக்டாக ஒழுங்குபடுத்தி அவங்க கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறது, சாப்பிட்றது, தங்கிறது, இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி அனுப்புனாங்க. அது வந்து தேர்தல் வரைக்கும் இப்போ இன்னும் நடத்தி தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது பழைய அட்ராக்ஷன் இல்லை. அது அட்ராக்ஷன் இல்லைங்கிறதுக்கான ஒரு சான்று என்னென்னா, அவன் டாட்டா ஏர்லைன்ஸினுடைய இதில் வந்து ஒரு நாளைக்கு 9 ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இது 2 ட்ரிப் ஆக்கிட்டான். இப்போ ஏன்னா பேசஞ்சர் வரலன்றான். இது வந்து செயற்கையாக பூஸ்ட் பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தா இந்துத்துவம் அந்த இது வந்து ஆமாம், நீங்கள் வட இந்தியாவிலே ஈடுபடலை. ஏன்னா அங்கே வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும், வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து கையில் சேமிப்பு இல்லை. நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனால ஏற்கனவே இருந்த கொஞ்சம் நஞ்ச சேமிப்பெல்லாம் போய் இவர் வந்து என்ன பேசினார், இந்த முஸ்லீம் பிரச்சனையை கலப்புறதுக்காக நீங்கள் உங்களுடைய பொருள்களையும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அணிஞ்சிருக்கிற தாலியையும் கூட பறித்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு பேசினார். அதுவே அவருக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு. ஏன்னா தாலி அடகு வைக்கப்பட்ட காலம் என்பது 2 ஆண்டு தான் அதிகம். இந்துக்களுடைய தாலி அடகு வச்சு, ஏன்னா கையில் காசு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அது வந்து டேட்டாவே இருக்குது, ரிசர்வ் பேங்குடைய டேட்டாவே இருக்குது. அதை எடுத்து பேசணுன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. உண்மையும் இல்லை, அதாவது ஒரு அளவுக்கு மீறிய ஒரு கற்பனை இல்லை. அது நீங்கள் வந்து என்ன புதுசாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்துட்டானா, அவன் ஏற்கனவே இருந்தவன் தானே, இருந்தபோது பண்ணாங்களா அதை? அப்போ ஒரு பதவி அரசியலுக்கு இந்த இந்து முஸ்லீம் பிளவு என்பதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் என்ற அளவுக்கு. நீங்கள் வந்து ராமர் கோயிலை வந்து இவங்க புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க.
ஆனால் புல்டோசரை வச்சு யாரை இடிக்கணும் என்பதை யோகி ஆதித்யநாத்திட்ட கற்றுக்குங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து முஸ்லீம் வீடுகள், குடியிருப்புகள், அவருடைய மசூதிகள் அதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவர் யோகி ஆதித்யநாத் பண்ணுறாரு. அதுதான் வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாடல். அவர்கள் வந்தால் ராமர் கோயில் அடிப்பாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்த பேசி பார்க்குறாங்க. அது அவங்க நினச்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா முதல் ஃபேஸ் வரையிலும் ஏப்ரல் 19 வரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாங்கள் செய்த சாதனையை வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த முதல் கட்ட தேர்தல் சவுத்தில் நடந்தப்போ வந்து இந்த மத அரசியல் இல்லை இந்துத்துவம் அது மாதிரி எதுவுமே பேசலையும். அதான் அப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த முதல் ஃபேஸில் வந்து இவங்களுக்கு உளவுத்துறை தகவல்கள் வந்த பிறகு இது படுமோசமாக அடி வாங்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வழக்கமான விஷயம் இந்த முஸ்லீம் எதிர்ப்புங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு 2 ரவுண்டு போன பிறகு அவங்க நினச்ச பலனை கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம இங்கே உண்மையான விஷயம் சொல்கிறோம்ல, வடக்கு வாடுகிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தெற்கு வாடுகிறது வடக்கு தேய்கிறதுன்னு அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். அது பேசுகிற ஆள் பிரதமர் அமித்ஷாவும் அவரும் தான் பேசுகிறாங்க. அவன் என்னன்னா, உண்மையில் பார்க்க போனீங்கன்னா வளம் ஃபுல்லாக தென் மாநிலங்கள் இருக்குது, அரசியல் அதிகாரம் ஃபுல்லாக வட மாநிலத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, இங்கே ஜிஎஸ்டி வரின்னா அங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே இருக்கிற தொழில் வளங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருளும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். அவன் இப்போ நீங்கள் அதான் நம்ம கணக்கை பலதை சொல்லிட்டான். அதாவது இங்கே வந்து ₹1 வசூல் பண்ணான்னா ஒரு ஒட்டுமொத்த வரி வசூலில் 29 பைசா. இப்போ பார்த்தீங்கன்னா 26 பைசா தான். இப்போ கடைசி கணக்கு 26 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனால் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் 1 பைசா வசூல் பண்ணான்னா ₹7 வாங்குறான். ₹7 அவனுக்கு கிடைக்குது. ₹1 கொடுத்துட்டு அவன் ₹7 கிடைக்குது. அது மாதிரி பீகாரில் ₹1 கொடுத்து ₹4.40 வாங்கிக்கிறான். அந்த மாதிரி வட மாநிலங்களில் வாங்கிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பொருளாதார என்ஜினாக தென் மாநிலங்கள் இருக்குது, அரசியல் உறிஞ்சும் இடமாக வட மாநிலங்கள் இருக்குது. இப்போ அவன் ஆனால் என்ன பண்ணிக்கிறான்னாக்கா வந்து இது இப்போ வி.கே. பாண்டியன் மாதிரி யாராவது 1-2 பேர் அங்கே இருக்கிறாங்களா, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவர்கள் ஆதிக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்தந்த தேசியன மக்கள் மொழி உணர்வோடு தான் இயல்பாக இருக்கிறதுனால அங்கே பதவி போட்டியை கூட அதை வச்சு தான் பேச வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து பஞ்சாபில் என்ன பண்ணிட்டாங்க, அகாலிதள் ரொம்ப நாளாக அவங்களுடைய அடிப்படையான பஞ்சாப் அரசியலை கைவிட்டதுனால விவசாயிகள் போராட்டம் எல்லாத்துலேயும் அவங்க தனிமைப்பட்டு போயிட்டாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணியும் இல்லை அவங்களுக்கு, இப்போ தனித்து நிற்கிறாங்க. இப்போ அதனால் இப்போ பழையபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பந்த் அரசியல். இப்போ என்னென்னா, அந்த சீக்கிய மதத்தினுடைய பாந்தும்பாங்க, அதனுடைய மத தலைமைப்படர்கள்ல அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். பஞ்சாபியர்களுக்கு இருக்கணும். இங்கே இருக்கிற தொழில், இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, வணிக வாய்ப்பு எல்லாமே பஞ்சாபியர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் அறிக்கை. அகாலிதளில் வந்து திரும்ப அந்த பழைய இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி பஞ்சாபுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆற்று நீர் ஒப்பந்தங்கள் எல்லாமே எதெல்லாம் பஞ்சாபுக்கு பாதகமாக இருக்குன்னு கருதுகிறோமோ அதெல்லாத்தையும் ரத்து பண்ணுவோன்னு அறிவிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான பூஸ்ட் ஆகுதுங்க. இது எல்லா இடத்துலையும் அதுதான். இப்போ நீங்கள் மேற்கு வங்காளத்தில் அந்தம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஹரியானாவில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் வந்து கர்நாடகாவில் திமுக கூட்டணியோடு இருக்கிறவங்கிறத பற்றியே கவலைப்படாமல் தேர்தல் நேரத்தில் பேசினார்ல. இப்போ சிவகுமார் வந்து நான் காவிரியில் அணை கட்டுவோங்கிறார்ல, மேகதாது அணையை கட்டியே தீர்வோங்கிறார்ல, இதே பினராயி விஜயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்ல. நீங்கள் முல்லை பெரியாரில் வந்து இடிச்சிட்டு கட்டுவோங்கிறார்ல. அப்போ இது எதுவுமே அந்தந்த மாநில செய்திகளை பேசித்தான், அந்தந்த தேசிய செய்திகளை பேசித்தான் அரசியல் நடத்த முடியுங்கிறது தான் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதற்கான எதிராக நடக்குது. இந்த திராவிட அரசியல் இருக்கு பாருங்கள், தமிழின அரசியலுக்கு நேர் விரோதமான அரசியல். ஆனால் பேச்சு பார்த்தா தமிழின அரசியல் மாதிரி பல பேர் தவறாக தமிழ்நாட்டுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்குறது உண்மை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் விவாதத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது காவிரி பிரச்சனையை பற்றி ஒரு பேசியிருக்காங்களா? ஆனால் இந்தியா கூட்டணி பேசுறதே கிடையாது. முல்லை பெரியாரை பற்றி பேசியிருக்காங்களா? இந்த நீட்டை வந்து என்னென்னா விலக்கு பெறுவோன்றான். அது மாதிரி இப்போ இந்த கல்விக் கொள்கை இருக்கிற மோடியினுடைய கல்விக் கொள்கை முற்றிலுமே வந்து சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, கல்வி மறுப்பு. உண்மையிலே கல்விக் கொள்கைங்கிற பிறகு கல்வி மறுப்பு கொள்கை அது. அதை வந்து ஒரு டோட்டலாக நிராகரிப்போங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து மாற்றி அமைப்போம், மாநிலங்களோடு சேர்ந்து கொண்டு மாற்றி அமைப்போம் தான் காங்கிரஸனுடைய அறிக்கை. இதை பற்றி இவங்க பேசுகிறாங்களா? எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இஷ்யூ எதுவுமே இங்கே பேசவே கிடையாதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மாநில கட்சிகளை சார்ந்து தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி என்பது நீங்கள் காங்கிரஸ் போட்டியிடுற இடமே கம்மி, தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நிற்கிற இடமே கம்மி. அப்போ மீதி எல்லாமே என்ன, இவங்க வழியே கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் ஏற்படுத்தி ஆகும், மாநில கட்சிகளை சேர்த்து தான் பண்ணி ஆகும்.
மாநில கட்சிகளை சார்ந்து தான் காங்கிரஸ் நிற்கிது. ஒரு ராகுல் பிரதமராக இருந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் மாநில கட்சிகள் தயவில் தான் வரும். இந்த கட்சிகள் வந்து வேண்டான்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படியான சூழல் இருக்கும்போது கூட அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் திமுக வந்து இந்த கூட்டாட்சிக்கான விஷயத்தை பேசுகிறோம்ல, ஒரு உண்மையான கூட்டாட்சி அங்கே மாற்றி அமைக்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாறாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த கூட்டணிங்கிறாங்க. இவர் மோடி வந்துட்டாருன்னா அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைச்சிருவார், ஒற்றை ஆட்சியாக போயிடும், வந்து தேர்தலே நடக்காது. எனவே வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு ஸ்டாலின் கேட்குறாரு. இன்றைக்கி கேட்க வேண்டியது என்ன, நீங்கள் ஏற்கனவே பறிக்கப்பட்ட மாநில உரிமைகளை பெறக்கூடிய வகையில் கூட்டாட்சியை உண்மையான கூட்டாட்சியாக மாற்றி அமைப்போம். இல்லை அதுக்கு சரியான நேரம் இந்த நேரம் தானே. ஆமாம் இதான் நேரம். ஆமாம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்குங்க காந்தி எடுத்துங்க. விடுதலை போராட்டம் நடக்கும்போது காந்திக்கு கம்யூனிஸ்ட் போராட்ட காலத்திலேயே இருந்தவன், தியாகம் பண்ணவன். ஆனால் ஒரு விஷன் கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. அதனால் கோளாறு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ ஆரம்பிக்கிறார் ஒரு நேரு, இவர் காந்தி எப்படி பண்ணுறாரு, அவன் வந்து ஒரு உலகப் போரில் சிக்கிக்கிட்டு இருக்கிறான். பிரித்தானிய ஏகாதிபத்தியம் உலகப் போரில் சிக்கிக்கிட்டு இருக்கிறான், ஹிட்லர் முன்னேறிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் அவன் கேட்குறான், இந்த இராணுவத்தினுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் உதவியாக இருங்க அப்படின்னு காந்திகிட்ட கேட்குறான். இப்போயே எனக்கு சொல்லு, சுதந்திரம் அறிவிக்கிறேன்னு சொல்லிவிடு, நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன்னாரு. நிபந்தனை விதிச்சார். அவன் முடியாதுன்ட்டான். அதெல்லாம் போருக்கு பிறகு பார்ப்போன்ட்டான். அப்போ அது வரலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அறிவிக்கிறார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஹிட்லர் படை ரஷ்யாவுக்குள்ளே போயிடுச்சு, ரஷ்யாவும் பிரிட்டனும் ஒன்றா இருக்குது, அதனால் பிரிட்டனுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை நிறுத்தி வைப்போன்னு அறிவித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் தியாகம் பண்ணவங்க நிறுத்தி வைப்போன்னு அறிவித்தாங்க. ஆனால் காந்தி என்ன பண்ணார், எதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அஜெண்டாவை கொண்டு வைப்போம், டிமாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதான உண்மையாக. நீங்கள் இந்த மண்ணின் மீது பற்றுள்ளவன் அதானே செய்யணும். நீ எதிரி, நீ என்ன அடிமைப்படுத்தி வச்சு 300 வருஷமாக அடிமைப்படுத்தி வச்சிருக்க, நீ ஒரு சிக்கலில் மாட்டினோடனே நான் என்னட்ட உதவி கேட்க வரேன். அதே தானே காங்கிரஸ். இப்போ அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி முறியடித்தால் காங்கிரஸ் வாழ், இல்லைன்னா காங்கிரஸ் அழியும். ஆமாம், அப்படி ஒரு அந்த கட்சியே சர்வைவல் பிரச்சனை இருக்குது. அந்த சிக்கலில் தான் ராகுல் காந்தி எவ்வளோ பேர் கேட்டாலும் ஏன் அவர் தலைமைக்கு வரமாட்டேங்கிறாரு, இது ஒரு சிக்கல் இருக்கிற கட்சி, இதில் போய் நம்ம போய் மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அப்போ அதனால் அப்படி ஒரு அவங்களுடைய இருப்பு கேள்விக்குறியான நேரத்தில் ஒரு கூட்டாட்சியின் நிபந்தனையை வச்சான்னா, அரசமைப்பு சட்டத்தை உண்மையான கூட்டாட்சியாக மாற்றுவோம், ஏற்கனவே எமர்ஜென்சியில் பறிக்கப்பட்ட இந்த கல்வி உரிமை, வன உரிமை என்பதெல்லாம் மாநிலத்துக்கு கொண்டு வருவோம் என்று நீ கேட்டா என்ன. மாறா என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவை வலுப்படுத்த, இந்தியாவை பாதுகாக்க அப்படி தான் போகிறாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க அப்படின்னு போகிறாரு. அப்போ திராவிட கட்சி என்பது என்னென்னா, தமிழ் இனத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் துரோகம் பண்ணக்கூடிய கட்சி. இப்போ நம்ம ஈழ பிரச்சனையிலையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் சொல்கிறேன், திமுக எழுப்பிய போராட்டம் தான் அது, அந்த உணர்வு தான் அது. ஆனால் அந்த போராட்டம் உண்மையான எல்லைக்கு போகும்போது இவர்கள் வாபஸ் வாங்கினார். அண்ணா காலத்துலேயும் வாபஸ் வாங்கினார். எப்பயுமே இவங்க அப்படி தான். இவர்கள் வந்து பேசுவது ஏதாவது இவர்கள் வந்து ஒரு போலியாக பேசுவாங்க. ஆனால் சாதாரண இளைஞர்கள் அதை உண்மையை நம்பிக்கிட்டு இறங்கிடுவான். ஏன்னா ஐயோ இதனடா உண்மையாக போய் இறங்கிட்டா நம்ம தலைக்கு ஆபத்துன்ட்டு எந்த சிக்கலும் மாட்டக்கூடாது. இந்திய ஆட்சியோடு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் இன்னொன்று வச்சுங்க, கலைஞர் தலைமைக்கு வந்த பிறகு எமர்ஜென்சி வந்துச்சு. எமர்ஜென்சியை அவர் எதிர்த்தார். அவர் நினச்சிக்கிட்டது என்னென்னா, எமர்ஜென்சி எடுத்த உடனே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோவாயிடலாம்னு நினச்சார். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆரை பயன்படுத்தி ஊழல் பட்டியலை வாங்கி சர்க்காரிய கமிஷனை போட்டு இவங்க முரசொலி மாறன் ஸ்டாலின்லாம் உள்ளே வச்ச உடனே இவர் குடும்பத்துன்னு கட்சிக்காரன் போனாலும் அவர் கவலைப்பட மாட்டார், குடும்பத்தில் இருக்கிறவங்களே உள்ளே மாட்டிட்டாங்கன்னு உடனே டக்குன்னு மாற்றிட்டார். அப்போ வந்து சஞ்சய் காந்தி 5 அம்ச திட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தார். அது வந்து என்னென்னா, பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாங்க, உண்மையாக என்னென்னா நிழல் பிரதமராக சஞ்சய் காந்தி தான் இருந்தான். அவன் தான் தனியாக அவர் ஒரு பெரிய கேபினெட் நடத்திக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு 5 அம்ச திட்டம்னு வச்சான். இந்த அம்மா 20 அம்சம்னு வச்சாங்க, அந்த அம்மா 5 அம்சம். அந்த 5 அம்ச திட்டத்தை முதலில் முன்னிருந்து நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆட்சி எங்களுடைய ஆட்சின்னு இருக்குது. இப்போ என்னென்னா, திமுக அவங்க வந்து நாங்கள் அவர் கட்சிங்கிற வகையிலே பண்ணார். ஆட்சியை கலைச்ச பிறகு கூட கட்சிங்கிற வகையிலேயே 5 அம்ச திட்டத்துக்கு பரப்புரை பண்ணார். முரசொலியில் திரும்ப பக்கமாக எழுதினார். ஏன்னா இந்திரா காந்திகிட்ட அந்த கோபத்தை தடிச்சுக்கணும் அப்படின்னு. இந்திரா காந்தி வெளிப்படையாக வந்து பேசிங்க. அந்த தேர்தல் போது நான் கீழே குனியுங்கள் என்று தான் கேட்டேன், அவர்கள் படுத்தே விட்டார்கள். ஆமாம், நம்ம ஓப்பனாக சொல்லிச்சு, நான் கீழே குனியுங்கள் என்று தான் கேட்டேன், படுத்தே விட்டார்கள் அப்படின்னு. இவ்வளோ கேவலமாக பேச்சு இவங்களை தான். அப்போ
இந்த இது என்ன, எப்பயுமே ஒரு ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடி வரும்போது அதை பயன்படுத்தி தமிழின உரிமையை பெற்றுத் தருவோம் என்பதை விட அவர்கள் பக்கம் சரண்டர் ஆகி தனக்கான சில பண பயன்களை, பதவி பயன்களை பெற்றுக்கொள்வோம் என்பது அவங்களுடைய கணக்கு. அதனால் இப்பயும் அதான் இருக்கிறாங்க. நீங்கள் உண்மையில் என்ன, மற்ற மாநிலத்திலெல்லாம் அவனுடைய இன உரிமைகளை பற்றி பேசிட்டு இருக்கிறான். இந்த தேர்தல் நெருக்கடியை பயன்படுத்தி தங்களுடைய அஜெண்டாவை முன்னெடுச்சிட்டு இருக்கிறான். உனக்கு பதவிக்காக பண்ணட்டான், ஆனால் பதவிக்காக நீ இது செய்யங்கிறான். மக்கள் ஓட்டு போடுவான்ல. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா காவேரி ஒரு இஷ்யூவே இல்லை. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட இல்லை அது. ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே பெரும்பாலான கட்சிகள் அவர்களுக்கு படை பரிவாரங்களாக இருக்கக்கூடிய இந்த 2.0 திராவிடம் இவங்க எல்லாமே என்ன முட்டு கொடுத்துட்டோம்னா அப்படியே இந்தியாவுக்கு ஆபத்து, அரசியல் பட்ஜெட்டுக்கு ஆபத்து, இந்தியாவுக்கு ஆபத்து. இவங்க எல்லாரும் அதானங்க பேசுறாங்க. எப்படிங்க இந்த ஒரு இனப்படுகொலை செய்த காங்கிரஸுக்கு வைகோ ஓட்டு கேட்கிறாரு, நம்ம திராவிட கழகத்து தம்பிகள் நம்ம எல்லாம் ஏபிசி இருக்குல்ல எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க. எப்படி இது? இப்போ நீங்கள் இவங்களுக்கெல்லாம் சொந்தமாக பதவி எல்லாம் இல்லை. ஆனால் இவங்க ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் அவர்கள் பேசி வந்த தமிழ் தேசியம், தமிழின உரிமை அத்தனையும் தூக்கி போட்டுட்டு வந்து காங்கிரஸ் பார்க்கறீங்கன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கி வந்து சரி இந்த கட்சியெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே திமுக வந்து சாலிடாக நமக்கு பேக்கிங் கொடுக்க போகுது. ஏன்னா இங்கே வந்து 39 வந்து பெரும்பான்மை கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 30 குறையாமல் எடுத்துருவாங்க. இங்கே இவங்க காங்கிரஸுக்கு வந்து அதிக எம்பிக்கள் வந்து சிரமப்படாமல் கிடைக்கிற இடம் இங்கே தமிழ்நாடு. அப்போ இவ்வளோ உதவி பண்ணக்கூடிய திமுகவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கான சில உரிமைகளை பேசி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அது கூட அவன்கிட்டையும் கிடையாது. சரி இதை கோரி பெறுவோம், இவங்கள்ட்டையும் கிடையாது. நம்ம வச்சதுதான் சட்டான்னு கூட பரிவாரங்களாக இருக்கிறதுனால கவலைப்படாமல் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இங்கே ஒரு அந்த தேசிய உரிமை பற்றி பேசப்படாத இடம் தமிழ்நாடு தான். இங்கே மற்ற மாநிலத்திலாம் அவன் பேசுகிறான், முதன்மையான கட்சிகள் பேசுகிறான். இப்போ மாநில கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் நமக்கு வந்து வெயிட் அதிகமாக. ஆமாம், சரியாக பேசுகிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் நாளைக்கு கூட்டணி ஆட்சிக்கு போனால் கூட இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டு உரிமை என்னத்தை வாங்கிட்டாங்க? எதுவும் கிடையாது. ஆனால் மற்றவன்லாம் பாருங்கள், அவன் ஒவ்வொரு விஷயத்தை முடிச்சுட்டு போயிடறான். இப்போ இன்றைக்கி என்ன பயப்பட வேண்டிய? இப்போ இவர் கடிதம் என்ன எழுதுறாரு? பினராயி விஜயன் வந்து அனுமதி கடிதம் கொடுத்துருக்காரு, நீங்கள் எப்படி பரிசீலிக்கிறேன்னு ஏற்றுக்கிறீங்கன்னு இந்திய அரசாங்கத்தான் கேட்குறாரு. அப்போ என்ன ஆகும்? அவன் கேரளாவில் வந்து கால் விட்றணுன்னா அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன். ஏன்னா இந்தியா என்பதற்கு யார் இருந்தாலும், காங்கிரஸோ பிஜேபியோ யார் இருந்தாலும், தமிழின பகை என்பது அதனுடைய இன்பில்ட், ஒரு உள்ளார்ந்த ஒரு தன்மை அது. ஏன்னா அது வந்து ஒரு சம்ஸ்கிருதத்தினுடைய நவீன வடிவம் தான் இந்தியம் என்பது. அது இந்துத்துவா இருந்தாலும் சரி, இந்தியம்னு சொன்னாலும் சரி, அதுதான் வச்சுங்க. அப்போ அதனுடைய மெயின் த்ரஸ்ட் ஏரியா என்னென்னா தமிழின பகை என்பது அதனுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி, பிரிக்க முடியாத பகுதி. அது ஒரு ஜெனட்டிக்கலாகவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் மாற்றவே முடியாது. அப்போ இந்த சிக்கலில் நீங்கள் வந்து ஒரு கூட்டாட்சிக்குள்ளே ஏதோ போகிறீங்க வரீங்க, அது கூட நான் போகல. அந்த இடத்துக்குள்ள நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கான முயற்சியாக செய்வதற்கு என்ன கஷ்டம்? இன்றைக்கி உங்களை சார்ந்தவன் இருக்க போகிறான். ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான்னா, இதில் தான் குடும்பத்தில் வேண்டியவங்களுக்கு என்ன மாதிரி பதவி வாங்கிக்கலாம், இதுதான் யோசிப்பாங்களே தவிர இதை பயன்படுத்தி நம்முடைய மாநில உரிமைகள், தமிழின உரிமை, தமிழுக்கான உரிமை எதுவும் கிடையாது. வேற எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. ஆனால் இயல்பானது என்னென்னா, இந்தியா என்பது இயல்பானது இல்லை, தேசிய பிரச்சனை என்பதுதான் இயல்பானது. அது என்னதான் இவங்க அழுத்தினாலும் மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இது இங்கே வந்து இவங்க திராவிடமும் சேர்ந்து அழுத்ததுனால இந்த தேர்தல் அது வரல. ஆனால் திரும்ப வரும். இது வரப்போகிறதே கிடையாதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி இவர்கள் வந்த பிறகு இவர்களுடைய சம்மதத்தோடையே நம்முடைய உரிமை பறிப்பு நடக்கும். அப்போ தமிழர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் சும்மா இருக்க போகிறதில்ல நினச்சிங்க. ஆனால் இந்த ரவுண்ட்லேயே வர வேண்டிய விஷயத்தை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக திராவிட இயக்கங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைமுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.